என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் காத்திருக்கிறேன். நீ என்னை தொட்டு அழைக்கும் வரை, இந்த தாயின் வார்த்தைகளை கேட்கும் வரை நான் காத்திருப்பேன். ஏனென்றால் என் வார்த்தைகள் என் பிள்ளைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனை நான் அறிவேன். என் வார்த்தைகளை கேட்காமல் செல்லும் போதெல்லாம் என் பிள்ளை தவறான சில முடிவுகளை நீ எடுத்து விடுகின்றாய். அதனால் இன்று என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர வேண்டியது எத்தனை அவசியம் என்பதனை புரிந்து கொண்ட உன் தாய் இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த வாழ்க்கையை உனக்கென ஒப்படைக்கும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் நேரம். எந்த இடத்திலும் என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் உன் வாழ்க்கையை நான் உனக்கென்று நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு எப்பேற்பட்ட வெற்றியை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன். அதுபோல உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வந்து சேரும் என்பதனையும் நான் அறிவேன். கலங்காமல் நின்றாயானால் உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன். தீய விஷயங்கள் உன் கண்கள் முன்னால் நிச்சயமாக வந்துவிடும். தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். காலம் இந்த தாயின் ஆசீர்வாதத்தை உனக்கு தர தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. என்னாலும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும்படி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்க வேண்டும். நான் இருக்கும் இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகட்டும். தேவையானது ஒவ்வொன்றும் உன்னை தானாக வந்து சேரட்டும். தகுதி இல்லாத மனிதர்களிடத்தில் நாம் யார் என்பதனை எப்பொழுதும் நிரூபித்து கொண்டிருக்க நீ போராடாதே. நீ அது போராடாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை நீ மறந்து விடாதே. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தைரியம் இருந்தால் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது போன்ற நேரம் உனக்கு என்னாலும் எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். உன்னை தேடி நான் வருவது உனக்கானது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக்க நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நிச்சயமாக ஆச்சரியத்தை கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த வராகி உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரங்கள். எந்த நிலையிலும் என் பிள்ளை விரும்பியதையெல்லாம் நீ பெறாமல் செல்ல மாட்டாய். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நிலையையும் உனக்கு என்னவென்று சரியாகச் சொல்லும். உன்னால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். உனக்காக இன்னொருவர் அதை நிச்சயமாக செய்ய முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் வரை என் பிள்ளை உனக்கான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக எதிர்கொண்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தி விட்டாயானால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இடங்கள் எல்லாமும் உனக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளையும் தாண்டி வரும் இந்த நேரம்
இனி உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும். குழப்பத்தில் இருக்கும் பொழுது நிதானம் மிக மிக முக்கியம். கோபத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகள் மிக முக்கியம். பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடின உழைப்பு முக்கியம். மனது கஷ்டமாக இருக்கும் பொழுது தெளிவான முடிவுகள் முக்கியம். புரிந்து கொள்ளாத இடத்தில் அமைதி முக்கியம். எல்லோரும் உதறித்தள்ளும் போது தன் நம்பிக்கை முக்கியம். மதிக்காத இடத்தில் தைரியம் முக்கியம். உனக்கான நாள் வரும் என்பதுதான் அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இது எல்லாமும் உனக்கு புரியும் என்றால் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்கான ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் இருந்தும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நீ விரும்பியதை உனக்கு சரியாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மால் எப்பொழுதும் தெளிவாக உணர முடியும். என் குழந்தையே, சில பிள்ளைகள் எல்லாம் வேடிக்கையாகவே சொன்னாலும் சில விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்குமே சில யோசனைகள் வரத்தான் செய்கிறது. சிறு வயதில் என் பிள்ளை, நீ அதிகமாக நினைக்கின்ற விஷயம் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நாம் வளர்ந்த பிறகு நம் கைகளில் பணம் இருக்கும் பொழுது நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் என் குழந்தையே, இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே வளர்ந்த பிறகு புரியும். நாம் தான் அந்த ஏழை போல, நமக்குத்தான் உதவி தேவை போல என்று. இதுவெல்லாம் விளையாட்டாகவும் சிரிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை நிலை மாறவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் தெளிவாக நீ முடிவெடுத்திருக்க வேண்டும். பிறக்கும் பொழுது நீ கஷ்டத்தோடு பிறக்கிறாய் என்றால் அது உன் தவறு அல்ல. ஆனால் இறக்கும்போது நீ கஷ்டத்தோடு தான் இறக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பெறக்கூடிய அளவிற்கு மனதில் தைரியம் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் சரியாக பெறக்கூடிய அளவிற்கு மனதில் புரிதல் இருக்க வேண்டும். எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் மனதை நோகடித்தவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய மௌனமே அவர்களை கொன்றுவிடும். அவர்கள் உன்னிடமிருந்து தப்பினாலும் காலத்திடமிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லோருக்கும் நிச்சயமான ஒரு நியாயங்கள் உண்டு. எல்லோருக்கும் சில விஷயங்கள் சரியான புரிதலில் உண்டு. தனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் இதிலிருந்து நமக்கான தேவைகள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ இன்னமும் உணரவில்லையா? இந்த நேரம் எல்லாவற்றையுமே குணப்படுத்தும். வழிகள் இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் ஒருபோதும் கிடையாது. குறைவாக பேச வேண்டும், அதிகமாக கவனிக்க வேண்டும். தவறை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாமலும் இருக்க வேண்டும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்கவில்லை. நல்ல உடல்நிலையை விட எதுவுமே இங்கு பெரிது கிடையாது. உடல்நிலை சீராக இருக்க வேண்டும், அதில் கவனம் வேண்டும். யாருமே வாழ்க்கையில் இல்லாத பொழுது தெய்வம் மட்டுமே நமக்கு துணை என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு ஒன்று போதும் என்பதனை முதலிலேயே நீ நினைத்திருந்தால் இந்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் ஒருபோதும் உனக்கு வந்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
என்ன தர நினைக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில், என்னாலும் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலங்களில், உன்னை சுற்றி வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழகாக மெருகேற்றும், உனக்கான அதிசயத்தை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எந்த நிலையிலும் நாம் ஆசைப்படுவதை எல்லாம் நமக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நமக்காக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை, நம் வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்ற புரிதல், இது உன்னை எந்த எல்லைக்கும் அழைத்து கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இது உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வாழ நினைக்கும் நேரம் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், உடனிருந்து நமக்கு யாரோ செய்கின்ற காரியம் இது என்பதனை, உடனிருந்து நமக்கு யாரோ செய்கின்ற விஷயம் இது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே. யாரை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இங்கு முக்கியம். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த மாற்றங்களை நான் உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. மனது உடையாமல் எப்பொழுதும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடிக்குத்தான் நம்மை சுற்றி எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனி நம் வெற்றியை நாம் உறுதிப்படுத்தும் காலம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், ஆனால் நான் உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னுடைய மகிழ்ச்சியை தேடியதுதான். உன்னுடைய மகிழ்ச்சியை அது உறுதிப்படுத்துவதுதான் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உனக்கு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை விட, நான் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவென்று சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களை என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நமக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. மனநிலையை உணர்ந்து தெளிவான விஷயங்களை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நல்லதை சொல்லவோ உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பவோ இங்கு யாருமே கிடையாது. அப்படி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அதை பார்த்து பொறாமைப்படுவார்களே தவிர ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் விடுத்து இவர்களை எல்லாம் தவிர்த்து உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களில் இருந்து இனி உனக்கு கிடைக்கும் மாற்றங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். என்னாலும் நான் வரக்கூடிய நேரம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. வெற்றியின் பாதையில் உன்னை சரியாக அழைத்து செல்லும் என்பதனை நீ நம்பு. யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது என் பிள்ளைக்கு நிச்சயமாக உணர வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தானாக விலகிச் செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும். எதற்கும் உன் அருகில் நெருங்க இவர்கள் நிச்சயமாக பயப்படுவார்கள். எந்த நிலையிலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கக்கூடாது என்பதனை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறக்காதே. எவ்வளவுதான்
நமக்கும் பொறுமைகள் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் நேரம், இந்த பொறுமையை தாண்டிய ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும். பொறுத்தது போதும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றிவிடும். இதையெல்லாம் நீ எந்த இடத்திலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை, இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தாயின் அரவணைப்போடு உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த தாயின் அன்போடு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் நிம்மதியை தரும். எதையுமே நாம் இனிமேல் நினைத்து கலங்க வேண்டாம். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் எண்ணி இனிமேல் நாம் பதற வேண்டாம். எதுவுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இதுபோல உனக்கு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நீ நினைக்காத அளவிற்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கான தருணம் என்னவென்று நான் சரியாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கட்டும். எந்த நேரமும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தையே உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். நினைத்து பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும். சில அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எந்நாளும் எல்லாமும் உன்னை பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நம்மை சுற்றி இல்லை என்றாலும் இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் கண் கலங்கி நிற்கக்கூடாது. ஒருபோதும் என் பிள்ளை நீ தலைகுனியவும் கூடாது. உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இனி எந்நாளும் என் பிள்ளை நல்லதொரு நிலையை ஏற்றுக்கொண்டு நீ வாழத் தொடங்கும் இந்த நேரம் இனி உனக்கு நன்மைகளும் பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. காரணம், இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு வரக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு தெரியும்படிதான் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னை ஏளனம் செய்தவர்களும் கேலியும் கிண்டலும் செய்தவர்களும் இதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக வயிறெறியக்கூடிய நிலையில்தான் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. அதனால் எந்த வெற்றியையும் என் பிள்ளை நீ தெளிவோடு பெற்று கொண்டாயானால் அது போதும். இந்த வெற்றி ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கிடைத்து விட்டால் அது போதும். தெய்வம் இருப்பதும் தெய்வம் உன்னை தேடி வருவதும் எதற்கென்று நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுப்பதை நீ எந்த இடத்திலும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இதுபோலத்தான் உன் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் என் குழந்தை நீ பெற்று கொள்ளாமல் உனக்கான மாயங்களையும் உனக்கான மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இவை ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இவையெல்லாமும் மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த நொடி முதல் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டுமே உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றப் போகிறது. எதற்கும் தயாராக இரு, தயங்காமல் நில். எந்த இடத்திலும் ஒரு நொடி கூட பின்வாங்கி விடாது. மற்றது எல்லாமுமே உனக்கு சர்வசாதாரணமாக நடந்துவிடும். நீ நினைத்ததை விடவும் அது பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுத்துவிடும். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். முகத்தில் புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். அத்தனைக்கும் காரணம் என்னவென்பது மிக விரைவாகவே உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
எதையுமே என் பிள்ளை பெரிதுபடுத்தாமல் வரக்கூடிய நேரங்கள் உன்னுடையது என்று நினைத்து சந்தோஷப்படு. நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.